Hi students, next topic is continuous random variable. இதுவரைக்கும் என்ன படித்தோம்? Discrete random variable அதை பற்றி படித்தோம். அதோட ஃபங்க்ஷனை probability mass function அதெல்லாம் படித்தோம் இல்லையா? Now we are going to see continuous random variable. A random variable capital X is said to be continuous if it takes all possible values between certain defined limits. ஒரு சர்டன் டிஃபைன்டு லிமிட்ஸுக்குள்ள எல்லா பாசிபிள் வேல்யூஸையும் எக்ஸ் எடுத்துக்கிச்சுன்னா தட் இஸ் கால்டு கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள். ஓகேவா? எப்போ சொல்கிறோம்? இஃப் இட் டேக்ஸ் ஆல் பாசிபிள் வேல்யூஸ் பிட்வீன் சர்டன் டிஃபைன்டு லிமிட்ஸ். ஒரு டிஃபைன் பண்ணினா லிமிட்குள்ளே, லிமிட்னா இன்டர்வல், ஒரு டிஃபைன்டு இன்டர்வல்ஸுக்குள்ளே எக்ஸ் கேன் டேக் ஆல் பாசிபிள் வேல்யூஸ் அப்படின்னா தென் எக்ஸ் இஸ் கால்டு கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள். ஓகேவா? Suppose if x greater than or equal to 0, less than or equal to 5 na, then x can take all possible real values between 0 and 5. இப்போ x greater than or equal to 0, less than or equal to 5 னு சொன்னால் இதுக்கு என்ன மீனிங்? x can take all possible real values between 0 and 5. 0க்கும் 5 கிட்டல எவ்வளோ ரியல் வேல்யூஸ் இருக்கும்? இன்ஃபினிட்டி ரியல் வேல்யூஸ் இருக்கும். See the real line. This is real line. Minus infinity plus infinity. இது 0, 5 வச்சுக்கோங்க. இப்போ 0க்கும் 5க்கு இடையில் எவ்வளோ ரியல் நம்பர்ஸ் இருக்கும்? இன்ஃபினிட்டி ரியல் நம்பர்ஸ் இருக்கும் இல்லையா? இன்டிஜர்னா தான் 0, 1, 2, 3, 4, 5னு இருக்கும் இல்லையா? 0க்கு அப்புறம் 1 தான், 1க்கு அப்புறம் 2 தான், 2க்கு அப்புறம் 3 தான், 3க்கு அப்புறம் 4 தான், 4க்கு அப்புறம் 5 தான். அது எதில்? இந்த கேஸ் ஆஃப் இன்டிஜர்ஸ். பட் ரியல் நம்பர்ஸில் there are infinity real numbers between 0 and 5. 0க்கும் 5க்கு இடையில் infinity real numbers இருக்கும். Not only 0 and 5, any real interval, எந்த real interval எடுத்துக்கிட்டிங்கனாலும் அந்த particular intervalக்குள்ள there are infinity real numbers. Can you understand? அப்போது இந்த எக்ஸோட வேல்யூ எப்படி இருக்குன்னா, அந்த 0 to 5க்குள்ள infinity real numbers இருக்கு இல்லையா, அத்தனையும் எக்ஸ் எடுத்துக்கும். எக்ஸ் can take all possible real values. எல்லா பாசிபிள் ரியல் வேல்யூஸையும் எடுத்துக்கும் பிட்வீன் 0 அண்ட் 5. ஓகேவா? அப்போ எக்ஸோட வேல்யூ எப்படி இருக்கும்? கண்டினியூஸாக இருக்கும். கண்டினியூஸாக ஃப்ரம் 0 to 5 வரைக்கும் எக்ஸ் டேக் ஆல் பாசிபிள் வேல்யூஸ், ஆல் வேல்யூஸ் பிட்வீன் 0 to 5. ஓகேவா? அப்போ எக்ஸுக்குன்னு பர்டிகுலர் வேல்யூ இருக்குமா? இருக்காது. எக்ஸோட வேல்யூஸ் கண்டினியூஸாக இருக்கும். ஓகேவா? தொடர்ச்சியாக இருக்கும். தட்ஸ் வை இட் இஸ் கால்டு கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே. நெக்ஸ்ட் ஒன் இஸ் probability density function. Already we have studied probability mass function. Probability mass function is the probability function of discrete random variable. Okay va? Discrete random variable oda probability mass function, probability function adha probability mass function appdi solranga. Okay va? Probability mass function is the probability function of discrete random variable. Okay va? In the case of continuous random variable, the probability function is called probability density function. Can you understand? Probability density function is the probability function of continuous random variable. Okay va? அதாங்க படிக்க போகிறோம். Probability density function, PDF அப்படின்னு சொல்லுவாங்க. A function f of x, small f of x is said to be the probability density function of a continuous random variable capital X if the following conditions are satisfied. The small f of x வந்து probability density ஃபங்க்ஷனாக இருக்கணும்னா இந்த ரெண்டு கண்டிஷனை அது சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன், f of x greater than or equal to 0. 0 அல்லது 0 விட பெருசாக இருக்கணும், பாசிட்டிவாக இருக்கணும், 0வாக இருக்கலாம். அது ஃபர்ஸ்ட் கண்டிஷன், f of x greater than or equal to 0. நெக்ஸ்ட் கண்டிஷன், இன்டகரல் minus infinity to plus infinity f of x dx equal to 1 அப்படின்னு இருக்கணும். அந்த ஃபங்க்ஷனை இன்டகிரேட் பண்ணி லிமிட் வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணிங்கன்னா அதோட வேல்யூ 1 அப்படின்னு இருக்கணும். ஓகேவா? திஸ் இஸ் நத்திங் பட் டோட்டல் ப்ராபபிலிட்டின்னு சொல்லுவாங்க. இதான் டோட்டல் ப்ராபபிலிட்டி. அந்த டோட்டல் ப்ராபபிலிட்டி 1ன்னு இருக்கணும். ஓகேவா? ஸோ அந்த ரெண்டு கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா f of x is called probability density function. Small f of x, that is important. Capital F of x ங்கிறது வேறு. Capital F of x னு எழுதுனா that means
cumulative distribution function CDF. CDF தான் capital F of x னு எழுதணும். small f of x means probability density function. இந்த டிஃபரன்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும். capital F of x நாலும் small f of x நாலும் ஒன்று தான் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. capital F of x னா cumulative distribution function, small f of x னா probability density function. Can you understand? Okay, so the ரெண்டு கண்டிஷனையும் satisfy பண்ணுச்சுன்னா f of x is called probability density function. ஓகேவா? Next பாருங்க, note 1. The probability that the random variable x lies in the interval a comma b is p of x greater than a less than b equal to integral a to b f of x dx. f of x is probability density function அப்படின்னா probability of x greater than a less than b அதுக்கு ஃபார்முலா integral a to b f of x dx. Can you understand? அந்த கொடுத்துருக்கிற லிமிட்டை வச்சுக்கிட்டு we have to integrate the function. ஓகேவா? அந்த ஃபங்க்ஷனை இன்டெகிரேட் பண்ணி அந்த லிமிட்டை அப்ளை பண்ணிங்கன்னா we get the probability. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, if x is a continuous random variable then p of x greater than or equal to a less than or equal to b is equal to p of x greater than a less than b. x is continuous random variable இருந்துச்சுன்னா p of x greater than or equal to a less than or equal to b ன்னு சொன்னாலும் p of x greater than a less than b ன்னு சொன்னாலும் சேம் மீனிங் தான். எப்போ? if x is a continuous random variable அப்படின்னா. ஓகேவா? அப்போ என்ன வரும் உங்களுக்கு? p of x greater than or equal to 0 less than or equal to b னாலும் அப்போவும் இதே ஃபார்முலா தான், a to b f of x dx. p of x greater than a less than b நாலும் அதுக்கும் you have the same formula, integral a to b f of x dx. ஓகேவா? continuous random variable பொறுத்த வரைக்கும் x greater than or equal to சொன்னாலும் greater than அப்படின்னாலும் ஒன்று தான். அதே மாதிரி x less than or equal to b நாலும் less than b நாலும் ஒரே மீனிங் தான். எப்போ? if x is continuous அப்படின்னா. discreteனா அப்படி இல்லை. discreteனா இப்போ சப்போஸ் இப்போ x is discrete random variable அப்படின்னா p of x greater than 0 less than 5 அப்படின்னா என்ன அர்த்தம்? 0 வராது, 5ம் வராது. 0வை எடுத்துக்கூடாது, 5ஐயும் எடுத்துக்கூடாது. between 0 and 5 அதான் அர்த்தம் இல்லையா? எப்போ? if x is discrete, if x is discrete random variable னா x greater than 0 less than 5 னா 0வும் 5வும் included excluded 0 5 எடுத்துக்க கூடாது. புரியுதா? பட் at the same time if x is continuous random variable and x greater than 0 less than 5 அப்படின்னா we can take 0 and 5, 0வையும் 5ஐயும் சேர்த்திக்கணும், இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஓகேவா? Can you understand? Okay.